இந்த ரிசர்வேஷனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நிறைய நல்ல விஷயங்களுக்காக அறியப்படுது. உதாரணமாக இந்தியர்களுடைய சகிப்புத்தன்மை, இந்தியர்களுடைய பண்பாட்டு வளர்ச்சி, கல்ச்சுரல் கண்டினியூட்டி, கலாச்சார வளர்ச்சி, சகிப்புத்தன்மை, இந்தியர்களுடைய நம்பிக்கை, நம்பகத்தன்மை, இந்தியர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு இந்தியா பல நல்ல விஷயங்களுக்காக அறியப்படுதுன்ற பெருமை கொள்கிற அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பாகுபாடு, அது சாதி. அந்த சாதிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்கான மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் நம்மளுடைய வர்ணாசிரம தர்மத்திலிருந்து கிடைக்குது. வர்ணாசிரம தர்மத்தில் 4 படிநிலைகளாக பிறப்பின் அடிப்படையில் சாதிகள் பிரிக்கப்படுது. முதல் படிநிலை பிராமணர், 2வது படிநிலை சத்திரியர், 3வது படிநிலை வைசியர், 4வது படிநிலை சூத்திரர். முதல்ல தொழில் அடிப்படையில் அதை பிரிச்சு தான் சொல்றாங்க, பின்னாடி அது பிறப்பின் அடிப்படையில் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்குள்ளேயே நிறைய சப்காஸ்ட் இருக்கு. பிராமணர்களுக்குள்ளேயே நம்பூதிரிகள் இருக்காங்க, ஐயர் இருக்காங்க, ஐயங்கார் இருக்காங்க, இவங்களுடைய பணத்தை மட்டும் இருக்கிற சவுண்டி பார்ப்பனர்கள் இருக்காங்க. இது தனித்தனியா இருக்கு. சத்திரியர்களுக்குள்ள, வைசியர்களுக்குள்ள நிறைய இந்த வர்ணத்துக்குள்ள நிறைய சாதிகள் இருக்கு. இந்த வர்ணத்திலேயே வராத 5வது சாதி ஒன்று இருக்கு, 5வது நிலை ஒன்று இருக்கு. அது பஞ்சமர். பஞ்சம்னா 5, பஞ்சமார்ஸ். இன்னைக்கு தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படக்கூடிய பஞ்சமர்கள் இருக்காங்க. இப்படி இந்திய வரலாற்றில் நம்மளுடைய அந்த சாதி அமைப்பு ஒரு வரலாற்று அநீதியா, பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் மதத்தை மாற்றிட முடியும், ஒருத்தன் பாலினத்தை கூட மாற்றிக்கலாம், ஆனால் சாதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாற்று அநீதி இந்தியாவில் இருக்கு. அந்த வரலாற்று அநீதிக்கு இந்திய சாதிய கட்டமைப்பு காரணமாக இருக்கு. இந்த சாதிய கட்டமைப்பு போக்கணும், சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அரசு சில முயற்சிகளை எடுக்கணும். அந்த முயற்சிகளில் ஒன்று தான் நம்மளுடைய இந்த ரிசர்வேஷன் பாலிசி. ஓகேவா? இடஒதுக்கீடு கொள்கை மட்டும் பத்தாது, ஆனால் ஒன் ஆஃப் தி எஃபர்ட் இஸ் ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இந்த பேக்ரவுண்டே நம்மளுடைய இந்த சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதுக்கான அந்த நோய்க்கு தீர்வு தான். சரிங்களா? இந்த ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனுக்கு ஆங்கிலத்தில் ஆங்கில அறிஞர்கள் எல்லாம், அரசியல் அறிஞர்கள்லாம் ரிசர்வேஷன் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் ரெப்ரசன்டேஷன். பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தப்படாம இருக்கு. ஸோ அப்படி பிரதிநிதித்துவம் படுத்துறது தான் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு கருதுகோளும் இருக்கு. ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்க்ளூசிவ்னஸ், உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து சமூகத்திற்கும் சமமான வாய்ப்புகளை கொடுக்கறது. என்ன சார் சமமான வாய்ப்பை கொடுக்கறதுன்னு சொல்றீங்க, அது எப்படி ரிசர்வேஷன் ஆகும்? ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே யாரோ ஒருத்தருக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடையாது. ரிசர்வேஷன் இஸ் நாட் அ சலுகை, ரிசர்வேஷன் இஸ் அ ரைட், ஒரு உரிமை. சார் அது எப்படி சார் உரிமையாகும்? எல்லாரும் தான் படிக்கிறோம், ஒரு சிலவனுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. அதுவும் இங்கே நம்ம டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இந்த ரிசர்வேஷன் வேறு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரிசர்வேஷன் மட்டும் ஒரு சாராருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வரவன் ஜெயிப்பான், அதுதான். அப்போ நான் முதல்ல ஓடி வரேன் சார், நான் ஜெயிச்சிருவேன், அப்போ எல்லாரும் ஒன்று தானே, ரிசர்வேஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. ஓடுற எல்லாரும் ஒரே கோட்டில் இருந்து ஓடுறது இல்லை. அவங்க பந்தயம் ஆரம்பிக்கிற கோடு ஒரே மாதிரி இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு சிலருக்கு தான் ஷூ, சாக்ஸ், ட்ரைனிங் எல்லாம் கிடைக்குது. மற்றவங்களுக்குலாம் ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை, ட்ரைனிங் இல்லை, ஒருத்தனுக்கு காலே இல்லை. அவங்க எல்லாரையும் ஒன்றா ஓடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் ரிசர்வேஷனுக்கு எதிரான பேச்சும் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரிசர்வேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்க்ளூசிவ்னஸ், உள்ளடக்கிய தன்மை. இட் இஸ் ஆல்சோ கேன் பி கால்ட் அஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ், ஒரு உறுதியான நடவடிக்கை. கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆக்ஷன்ஸ் என்ன சொல்றாருன்னா, உறுதியான நடவடிக்கை, கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு நடவடிக்கைகள் இந்த ரிசர்வேஷன் பாலிசி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். சார் ரிசர்வேஷன் பாகுபாடு இல்லையா? ஒருத்தனை எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி, எம்பிசி இப்படின்னு சொல்றதுனால தான் சார் ஜாதியே இருக்குன்னு சொல்றவனும் இருக்கான். இப்படி சொல்லலாம் ஜாதி மறைஞ்சிருமா? ஓகேவா? அது உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு இல்லையா? அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷனா அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரிமினேஷன் தான். ஆனால் அந்த டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் அ நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், இட் இஸ் அ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். அது ஒரு நேர்மறையானது, ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த பாகுபாடு அமைஞ்சிருக்கு. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அதுதான் சொல்லுது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அதுதான் சொல்லுது. நம்ம பின்னாடி பார்ப்போம். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ்க்கு, சமூக அளவில் கல்வியிலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு சமூகத்திலையும்
கல்வியிலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு முன்னேற கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரிசர்வேஷன். இட் இஸ் நாட் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது. ஏழ்மையான நிலை மட்டுமே சமூகத்தில் ஒருத்தனுக்கு கீழான நிலை இந்தியாவில் கொடுக்கல. அது மற்ற நாடுகளில் இருக்கலாம். இந்தியாவில் வந்து ஏழ்மையும் சமூக படிநிலையில கீழான நிலையும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை. உதாரணமா முற்பட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் வலிமையிலே இருந்தாலும் பிற்பட்ட வகுப்புகள் செய்யக்கூடிய மலமல்லும் தொழிலோ இல்லை மற்ற கீழான தொழில்னு சொல்லக்கூடிய தொழில்களையும் எதுவுமே செய்யறது கிடையாது. அப்போ வறுமை ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை வந்து தீர்மானிக்கிறது இல்லை இந்தியாவில். சரிங்களா? அப்போ கல்வி தீர்மானிக்குது. கல்வி எப்படி சார் வறுமை, கல்வி எப்படி சார் ஜாதியை போக்கும், இப்போ நம்ம எல்லாம் ரிசர்வேஷனால பயன்பெற்று ஒரு சமூகத்தில் ஒரு அரசு அதிகாரியோ ஒரு நல்ல மதிப்பிடப்படக்கூடிய ஒரு இடத்துலையோ வந்தவங்க தான். அதனால ஜாதி போயிடுச்சா, இந்த ஜாதி அடையாளம் மறைஞ்சிருமா அப்படின்னா இல்லை. ஆனால் எனக்கு அந்த கல்வி என்ன சொல்லித்தரும், இந்த ரிசர்வேஷனால் நான் பெற்ற கல்வி எனக்கு என்ன சொல்லித்தரும், ஒருத்தன் உன்னை விட பணத்துல உயர்ந்தவனா இருக்கலாம், ஒருத்தன் உன்னை விட கல்வியில உயர்ந்தவனா இருக்கலாம், ஒருத்தன் உன்னுடைய அரசு பதவிகள்ல உயர்ந்தவனா இருக்கலாம், ஒருத்தன் உன்னுடைய அறத்துல உயர்ந்தவனா இருக்கலாம். ஆனா எவனும் உன்னை விட ஜாதியில உயர்ந்தவனா இருக்க முடியாது. ஏன்னா ஜாதின்னு உனக்கு கிடையாது அப்படிங்கிறத கல்வி எனக்கு புரிய வைக்கும். சரியா? அப்ப கல்வி கண்டிப்பா ஒரு சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் கல்வியிலையும் சமூகத்திலையும் பின்தங்கியுள்ள மக்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கணும்னு அரசு நினைக்கிறது. அந்த சலுகை தான், அது சலுகை இல்லை, அது உரிமை தான் இடஒதுக்கீடு. இந்தியாவில் இடஒதுக்கீடுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து இருக்கு. இட்ஸ் a constitutional status. It is not just legal status. It is a constitutional status. So this is reservation. சார் என்ன சார் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஏதோ கான்செப்ட்ஸ்லாம் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ரிசர்வேஷன் ஒன்று தமிழ்நாட்டில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு, இந்தியாவில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு, அதை பற்றி ஆர்டிக்கல் என்ன, இந்திரா சாணி வழக்கு என்ன, பண்டல் கேஸ் எப்போ வந்தது, காக்கா கலேக்கர் கமிட்டி எப்போ அமைச்சாங்க, இதோட மட்டும் முடிஞ்சிட்டு இந்த கிளாஸை வந்து முடிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த கிளாஸோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு. மறைமுகமான நோக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அந்த ரிசர்வேஷன் பற்றி புரிஞ்சிக்கணும், தெளிவான ஒரு எண்ணத்தை அடையணும், சமத்துவ சமுதாயத்தை நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னைக்கு கேட்குற கேள்விகளே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மட்டுமே கேட்கறது இல்லை. மண்டல் கமிஷன் வருஷம் என்ன இதெல்லாம் மட்டுமே கேட்கறது இல்லை. இன்னைக்கு வந்து குரூப் 1 தேர்வுகள் 1:20 ஆயிடுச்சு. 50 வேகன்சி 100 வேகன்சி போடுறான் அப்படின்னா 1000 பேரை எடுக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து கான்செப்சுவலாக கேட்குறான். அப்போ வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும். இதில் இருக்கிற இந்த 9 பாடங்கள், இந்த 9வது யூனிட் 9ல் இருக்கிற பாடங்கள் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்ற புரிதலோட தான் அதை நான் நடத்திட்டு இருக்கேன். அதனால தான் நான் இதை கொஞ்சம் கான்செப்சுவல் கிளாரிட்டியோட சொல்கிறேன். அப்படி தான் நாங்கள் இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவில் இந்த ரிசர்வேஷன் எப்படி வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின மக்களுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு இருக்கு. அரசு பணிகள்லையும் கல்வியிலையும் 15% இடஒதுக்கீடு இருக்கு. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. இந்த ரிசர்வேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குப்பா இந்தியாவில்? ரிசர்வேஷன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து ஒன்று எஜுகேஷனில் இருக்கு இல்லையா, எஜுகேஷனில் இருக்கு. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கு. அது கூட கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஏதோ ரிசர்வேஷன்னாலேயே மெரிட் எல்லாம் போயிட்ட மாதிரியும் யாருக்குமே வேலை கிடைக்காத மாதிரிலாம் பேச முடியாது. அன்ஆர்கனைஸ் செக்டார் ஒர்க்கு இந்தியாவில் அதிகமாக இருக்கு. 90% கிட்டே அன்ஆர்கனைஸ் செக்டார் தான் இருக்கு. ஆர்கனைஸ் செக்டார் வந்து 10% தான் இருக்கு. அதுலேயும் அரசு பணிகள் கம்மியாக தான் இருக்கு. அதில் தான் ரிசர்வேஷன். அடுத்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்கு. எம்பி எம்எல்ஏஸ்ல, அப்புறம் பஞ்சாயத்தில் இது எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் இருக்கு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் இங்கே தான் இருக்கு. இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு 15% இருக்கு. ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கு. ஓபிசிக்கு 27% இருக்கு. அதர் பேக்வேர்ட் காஸ்ட் அது என்ன சார் அதர் பேக்வேர்ட் காஸ்ட் அப்படின்னா? இதுதான் கான்செப்ட்ஸ். அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்க பண்ண நல்லதில் ஒன்று வந்து இந்த வர்ணாசிரமம், இந்த ஜாதி முறைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சில உரிமைகள் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. சரிங்களா? அப்போ இந்த சமூக படிநிலைகளில் பின்னாடி இருக்கிறவங்க, சமூக அந்தஸ்தற்றவர்கள், கல்வியில் பின்தங்கி உள்ளவங்களெல்லாம் ஒரு சாதிகள் எல்லாம் வந்து ஒரு அட்டவணைப்படுத்துறாங்க. ஷெட்யூல்ல அட்டவணை தானே, தமிழில் அட்டவணை தானே. இந்த சாதிகள் எல்லாம் அட்டவணைப்படுத்துறாங்க. இந்த ஜாதிகள் அட்டவணைப்படுத்தின ஜாதிகள் ஷெட்யூல்டு காஸ்ட். இதுலேயே வந்து பழங்குடியினர்களா இன்னும் அந்த ட்ரைபல் ஆர்டிட்டிஸ், அந்த ட்ரைபலுடைய பங்கு இது வச்சுருந்தவங்க, வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் அந்த சென்ஸ்லேயே இருக்கிறவங்க, ப்ரீ அக்ரிகல்ச்சரல் சொசைட்டியாக இருக்கிறவங்க, அந்த ட்ரைபல் ஆர்டிட்டிஸில் வரவங்கள ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ they are also backward only. They are also backward classes.
அவங்க இல்லாத சில மற்ற பேக்வர்ட் ஷெட்யூல்டில் இல்லாத சில பேக்வர்ட் கிளாஸும் இருக்காங்க. தே ஆர் கால்ட் அஸ் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். இதை வந்து பின்னாடி மண்டல் கமிஷன் 3743 சாதிகள் அதர் பேக்வர்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் தி பேக்வர்ட் கிளாஸ். ஓகே, இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்தியாவில் இதெல்லாம் ஒதுக்கீடு இருக்கு. அடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். அவங்களுக்கு 10% ரீசெண்டாக 103rd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகே, ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழகம் வந்து ரிசர்வேஷனுக்கு ரொம்ப முன்னோடியான மாநிலம். 69% அளவுக்கு இந்த ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏதாண்டி மகாராஷ்டிராலாம் அதிகமான சதவீதத்தில் ரிசர்வேஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி அருந்ததியருக்கு, முஸ்லீம்ஸ்க்கு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட மக்களுக்கும் பயன் கொடுக்குற மாதிரி அந்த ரிசர்வேஷன்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் தான் அது இருக்கு. இந்தியாவில் பட்டியலின பழங்குடியினருக்கு 1%, தமிழ்நாட்டில் பட்டியலின பழங்குடியினருக்கு 1%, பட்டியல் இனத்தவருக்கு 15%, பட்டியல் இனத்தவருக்கு மிகவும் பின்தங்கிய அருந்ததியினர் வகுப்பிற்கு 3.5%, 3.5%, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 20%, பேக்வர்ட் கிளாஸ்க்கு 26.5%, இந்த பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம்ஸ்க்கு 3.5%, ஆக 69% தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடு இருக்கு. இதென்ன மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ். தேர் ஆல்சோ பேக்வர்ட், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆல்சோ பேக்வர்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாருமே பேக்வர்ட் தான். இதுல முற்பட்ட வகுப்பினர்னு சொல்லப்படுகிற வகுப்பினரை விட பேக்வர்ட்னஸ் 50 to 65% இருந்தா அவங்க பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா? முற்பட்ட வகுப்பினரை போன்ற அவங்களுடைய குறைவா 50-65% குறைவா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ். 65% மேல பேக்வர்ட்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கான்செப்ட்ஸ் இன் ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ரிசர்வேஷனுக்கான காரணங்கள் என்னென்ன, இந்த ரிசர்வேஷனுக்கான நியாயங்கள் என்ன, ஏன் சார் ரிசர்வேஷன் கொடுக்கணும்? எப்பவுமே ஒரு டிபேட் இருந்துட்டே இருக்குப்பா, மெரிட் விசஸ் ரிசர்வேஷன், மெரிட் விசஸ் ரிசர்வேஷன், தகுதி மற்றும் இடஒதுக்கீடு. ஸோ இந்த இடஒதுக்கீடு வந்து தகுதியை அடிக்கிறதுக்கா இல்லை தகுதியே இல்லாதவங்களுக்கா அப்படின்னா அந்த புரிதல் நம்ம வந்து வேணும். இந்த ரிசர்வேஷன் எல்லாம் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், நாட் டு டிஸ்ட்ராய் எனிபடிஸ் மெரிட். ஸோ அதுக்கு இல்லை இது, இந்த ரிசர்வேஷன் இதுக்காக தான். அடுத்து டு எம்பவர் தி பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தங்கியவர்களுக்கு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு ஒரு அதிகாரம் அளிக்கிறதுக்கு. அடுத்து போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கிறதுக்கு. உதாரணமாக தமிழ்நாட்டில் எஸ்சி பாப்புலேஷனுக்கு வந்து 44 சீட்டும், எஸ்டிக்கு வந்து 2 சீட்டும் நம்மளுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜில் இருக்குது. இந்த மாதிரி போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இந்த பிரதிநிதித்துவம் வந்து இந்த சட்டங்கள் மூலயமா தான் உறுதிப்படுத்தப்படுது. இல்லைன்னா அது உறுதிப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. சமூக ரீதியால் பின்தங்கியவர்களை மேம்படுத்துதல், தீண்டாமையை ஒழித்தல், ஆர்டிகல் 17, அது ஜாதியை ஒழித்தல்னு தான் இருக்கணும். சரி, தீண்டாமையை ஒழித்தல், அதுக்காக இந்த ரிசர்வேஷன். அடுத்து சமூக நீதியை உறுதிப்படுத்துதல், கல்வி ரீதியான மேம்பாடு, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன். ஸோ இதெல்லாம் காரணத்தினால தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கு.